ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு விலாக் மாதிரி அப்படியே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரண்ட் பீஸுக்கான நிறைய நுணுக்கங்களோட கட்டிங்கும் பின்னாடி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். இதையும் பார்த்துட்டு அதையும் பாருங்கள். மோட்டிவேஷன் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான கட்டிங் சீக்ரெட்ஸ் நிறைய வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 o'clockே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண உட்காந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் டே. வீக்லி 7 daysல 1 day ஹாலிடே, மீதி 6 டேவும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமிட்மெண்ட் அதிகம் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலை அப்படின்னா நம்ம தான் கடைசியில் மாட்டிக்குவோம். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டிச்சிங் டே. இதோட கண்டினியூட்டிவை நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். காலையில் முதல் வேலையாக இந்த கஸ்டமருக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா முகூர்த்த சீசன் பார்த்திங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா நம்மளோட டெய்லரிங் ஜேர்னி அப்படின்றது நம்மளோட கஸ்டமர்கிட்ட இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். முக்கியமான புது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் 1 year கோர்ஸும் டிப்ளமோ 6 month கோர்ஸும் எடுக்க வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான அட்மிஷன் க்ளாஸஸுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் தரேன். எந்த ஒரு கோர்ஸ் போட்டாலுமே முதல்ல நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது ஆல்ரெடி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். 2வது தான் எதுனாலுமே நான் யூடியூப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். நேற்று ஈவினிங் ஒரு 7 o'clock போல் நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி கிளாஸ் வந்து ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதோடய சிலபஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய என்கொயரிஸ். ஏன்னா நம்ம அதில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 100 கிளாஸஸ் மேலே வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 125 கிளாஸஸ் வந்து அதில் இப்போ வரைக்கும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு சிலபஸையும் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நான் வந்து ரெடி பண்ணி முடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி 6 month டிப்ளமோ கோர்ஸஸுமே இருக்குது. ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்லேருந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய சிலபஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு டீச் பண்ணுறோம், நம்மளோட ப்ரொஃபஷனல் இதுதான் அப்படிங்கும் பொழுது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இல்லை நம்மளோட பிஸ்னஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 2 கோர்ஸஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆக்சஸபிளாக தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க நம்மளோட சேனல் கம்யூனிட்டி போஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன்லேயும் இவ்வளோ அழகாக கற்றுக்க முடியும் அப்படின்றத ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கு எல்லாமே நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்ஷிகா பாப்பாவுக்காக வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது என்னன்றதை நான் காமிக்கிறேன். அவங்களுக்கு பர்த்டே வருது, எனக்கு பர்த்டே வருது, ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டாச்சு. ஸோ இதுக்காக நான் மெட்டீரியல் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். என்னென்னன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் ஆர்கன்ஸா ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 235, அதாவது 235 ரூபா. இந்த மெட்டீரியல் வந்து இந்த சாரீக்கு சூட் ஆச்சு அப்படின்றதுனால நான் வாங்கினேன். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் சாட்டின் மெட்டீரியலும் வாங்கினேன். பிளாக் கலர் தான் இருந்துச்சு. ஆனால் பிளாக் கலர் கொடுத்தா தான் நமக்கு இந்த ஷேடு கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அந்த ப்ளவுஸ் பீட்டில் அந்த சாரியோட ஷேடு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அது போக பார்த்திங்கன்னா இந்த நெட் சாரீ வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நான் இப்போ கையில் எடுக்கிறேன் பார்த்திங்களா, இந்த சாரீ தான் நான் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்பொழுது, ஸோ இந்த நெட்டு இது மேலே கொடுத்தோன்னா உள்ளே இருக்கிறது சாட்டின் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும் அந்த சாரீ. ஸோ அதனால் அது சாட்டின் மெட்டீரியல் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். மேலே வந்து நெட்டடாக நம்ம வந்து இந்த சாரீ யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு காஸ்ட் வைஸ் சாரியாக வாங்கும் பொழுது கம்மியாகுன்றதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணுன்றனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தரேன். அண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு
நல்ல ஹெவியாக தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ தேவைப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எப்படி அழகாக மார்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேக் கட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பக்கத்தில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக பேக் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த லைனிங் பார்ட்டை அப்படியே எடுத்துக்கிறேன். இது பேக் பீஸோட லைனிங் பார்ட்டு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு கிளாத் வந்து எங்கே இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா நமக்கு துணி வந்து ரொம்ப வந்து அதிகமாக தேவைப்படாது. இந்த ஓரங்களில் கூட நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது சின்ன பாடினால இந்த சைடு நம்ம ஸ்லீவ் எடுத்துக்க முடியும். பெரிய பாடியாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டுக்கு கீழே தான் நம்மளால் ஸ்லீவ் வந்து எடுக்க முடியும். இப்போ நான் இந்த மாதிரி போட்டுட்டு பேக் பீஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே டிட்டோவாக மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த நெக்கு மட்டும் மேலே வரைக்கும் நீட்டி விட்டுருக்கோம். ஏன்னா இது பேக்கோட நெக் இறக்கமாக இருக்கும். ஃப்ரண்ட்டோட நெக் பார்த்தீங்கன்னா இறக்கம் கம்மியாக தான் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி போட்டுட்டேன். இங்கே வந்து நாச்சு எங்கே வரும் அதுக்காக ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்குறேன். சரியா? ஸோ இந்த மெஷர்மெண்ட் மட்டும் போதும், கீழே எதுவுமே மார்க் பண்ண வேண்டாம். இந்த சைடு ஷோல்டர், ஆம்பிள் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்துடலாம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டு விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் மார்க் பண்ண சொல்லித்தரேன். ரொம்ப வளவல நிறைய மெஷர்மெண்ட் நான் எடுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். சரியா? ஸோ இதில் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 inches இருக்குது. நீங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் தயவுசெய்து இழுத்துறாதீங்க. இந்த மாதிரி டேபிள் மேலேயே அழகாக இப்படி போட்டுட்டு ஷோல்டரில் இருந்து இந்த லென்த்தை அளந்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 10 inches வருது. சரியா? 10 inchesக்கு ஒரு கோடு அளவு கம்மியாக இருக்குது. அதோட கையோடவே சேர்த்து இந்த டாட்டோட உயரமும் எவ்வளோ இருக்குன்றதை அளந்துக்கோங்க. 2 inch இருக்கா? அப்போ தையலுக்கு சேர்த்து 2.5 inch நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை எடுத்துருங்க. மேலேருந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு, கப் சைஸோட லென்த்து 10 இருந்துச்சா, அது கூட 1 inch மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 11 inches வந்து நமக்கு தேவை. இந்த இடத்துல நீட்டாக அழகாக ஒரு லைன் போடுங்க. முடிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்ததான் கழுத்தோட இறக்கம். கழுத்தோட இறக்கம் குறிக்கிறதுக்கு சிரமப்படவே வேண்டாம். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு ட்ராயிங் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ இந்த நெக் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த இடம் பேக்கை விட அப்படியே உள்வாங்கியிருக்கா. ஆனால் சில ப்ளவுஸில் இப்படி வி மாதிரி இருக்கும், யூ மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ப்ளவுஸோட டைப்பை பொறுத்து அந்த ஷேப்ஸ் வந்து மாறுபடும். சரியா? இப்போ கழுத்து இறக்கம் இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது? 5.5 5.5 inch இருக்குது. 5.5 inchலேயே பாருங்கள், கழுத்து விரிவாக வேணுமா இல்லை ஒடுக்கமாக வேணுமா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா இது 5.5 inch இறக்க மாதிரியே இருக்காது. நல்லா போல்டாக 6.5 inch கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன ரீசன்? இந்த இடத்த நம்ம நல்லா போல்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? பேக்லேருந்து கிட்டத்தட்ட இது 1/2 inch அளவுக்கு உள்ளே போயிருக்கு. சரியா? ஸோ அதனால் எப்போதுமே என்ன பண்ணணும், கழுத்தோட இறக்கத்தை நம்ம ப்ளவுஸ் வச்சு தான் ட்ராயிங் பண்ணணும். எப்படின்றத பாருங்கள். இப்போ இதில் இங்கே ஷோல்டர் பிடிக்க அரேஞ்சு விட்டுருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 inch உள்ளே தள்ளி வச்சு பார்க்கணும். சரியா? ஷோல்டர் பிடிக்க மேலேருந்து அரேஞ்சோ இங்கேருந்து இங்கே 1/4 inch உள்ளே தள்ளி வச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு அதுதான் நமக்கு ரெடி மெஷர்மெண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து அப்படியே நான் இப்படி ஷேப் கொடுத்து நான் வைக்கிறேன். நம்ம தான் இதை ஷேப் கொடுத்து வைக்கணும். இது நம்ம ஷேப் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே வச்சு காட்டினேன். பேக்கில் இருந்து இது 1/2 inch உள்ளே தள்ளி இருந்துச்சா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போது இது கரெக்டாக எனக்கு பேக்கோட அளவு என்னவோ அதில் வந்து கரெக்டாக வந்து டச் ஆகுது. ஆனால் எல்லா ப்ளவுஸுமே இதே மாதிரி வருமானா வராது. சில ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி முன்னாடியே முடிஞ்சு போயிடும். ஓகேவா? சில ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாகவும் வந்து நிற்கும். அப்போ நமக்கு ஷேப் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரையணும். ஓகேவா? இதை வரைஞ்சிட்டேன்னா இதுலேருந்து அகைன் ஒரு 1/4 inch அளவு மார்க் பண்ணுறேன். இது எதுக்காகனா கட்டிங் ஏரியா நம்ம கொடுக்குறோம்ல அதுக்காக. ஓகேவா? இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஸோ நெக்கோட ஷேப் வந்து நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இது போக வீப்பட்டி கொக்கிப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம 1/4 inch வந்து இந்த சைடு கொடுக்க போகிறோம். ஓகே, முடிஞ்சிருச்சா? அடுத்ததான் இந்த சைடு வாங்க, உள்வளைவு கொடுக்க போகிறோம். உள்வளைவு கொடுக்கறதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே டா மாதிரி குறிச்சிக்கோங்க. பேக் பீஸ் குறிச்சிருக்கோம்ல அதை வந்து டா மாதிரி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இதில் எவ்வளோ இருக்குது? 4.5, பாதி 2.25 குறிச்சிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வர 1.25 இருக்கா, அதுலேருந்து 1/2 inch வந்து குறைச்சிக்கணும். 1.5 இருந்துச்சுன்னா அதுலேருந்து 1/2 inch குறைங்க. இப்போது
கர்வ் வந்து இந்த சென்டர்லேருந்து இங்கே 4 இன்ச்சு வரணும் உள்ள தள்ளி வச்சுட்டு இப்படியே அழகாக கர்வ் போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளிட்டோம். இதுக்கு சென்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து 4 இன்ச்சு இங்கே தள்ளி கர்வ் போட்டிருக்கோம். ஸோ இப்படி போட்டிங்கன்னா அந்த கர்வ் வந்து அழகாக வரும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த கர்வுக்கான மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு மட்டும் விடக்கூடாது இல்லையா? ப்ளவுஸில் இருக்க அதே மெஷர்மெண்ட் அங்கே வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். 6.25 இருக்குது. அந்த 6.25 இந்த லைனில் வச்சு செக் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம பேக் பீஸ்லேயே ஆல்ரெடி 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம்ல, அந்த அளவு தான் இது. சரியா? இப்போ நம்ம உள்வளைவு கொடுத்து வச்சுருக்கோம். இப்போது 1/2 இன்ச்சு நம்ம மேலேயும் விடணும், 1/2 இன்ச்சு இந்த இடத்துலையும் உள்ள தள்ளி வச்சு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு, ஏன்னா இதுதான் ரெடி அளவு, இது வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம விட்டுருக்க அளவு. ஸ்டிச்சிங்காக நம்ம ஃப்ரண்ட்டில் விடலை, பேக்லேயே ஆல்ரெடி விட்டு அந்த அளவு தான் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உள்ள தள்ளி வச்சு தான் பார்க்கணும். இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது? 7.5 இருக்குது. ஆனால் நமக்கு தேவை எவ்வளவு? 6.25 தான் தேவை. இப்போ நமக்கு எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது? 3/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. அந்த 3/4 இன்ச்சு தான் நம்ம இங்கே டாட்டா பிடிக்க போகிறோம். 3/4 இன்ச்சில் பாதி எவ்வளவு? 1/2 இன்ச்சில் பாதி 3/4 இன்ச்சில் பாதினா 1/4 இன்ச்சு ஒரு கோடு அளவும் வரும். சரியா? ஸோ அந்த 1/4 இன்ச்சு ஒரு கோடு இந்த சைடும், 1/4 இன்ச்சு ஒரு கோடு இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பிடிக்கும்போது அந்த அளவு பிடிச்சிட்டோன்னா ஆம்பூல் அளவு கரெக்டாக வந்துடும், லூஸ் வராது. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த நம்ம டாட் போடுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ரப்பா போட்டுட்டு இந்த இடத்துல நான் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது? இது வரைக்கும் 3.25 இருக்குது. இந்த கோடு வரைக்கும் தான் செக் பண்ணணும். ஓகேவா? அந்த 3.25 அப்படியே எடுத்து இந்த சைடாக வச்சு பார்க்குறேன். கேமராவில் வியூவில் தெரியும். ஸோ இந்த பக்கமாக பாருங்கள். பொறுமையாக நகட்டணும். 3.25 ஒரு கோடளவு வந்துருச்சு. சரியா? அதே 3.25 ஒரு கோடளவை இந்த பக்கமாக எடுத்து வைக்கணும். இங்கே இது வரைக்கும் அளந்துட்டு இதுக்கப்புறமா இங்கே வந்துடும். எதுக்காகனா நம்ம இதை பிடிச்சிருவோம், அப்போ இந்த இடம் போயிடும். அதுக்காக நமக்கு இங்கே 6.5 வருது. சரியா? அப்போ 1/4 இன்ச் வந்து கம்மியாயிடுச்சு. இதனால் என்ன ஆகும்? அவங்க சைடு வந்து டைட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த கோட்டை இன்னொரு கோடு அளவு கம்மி பண்ணிக்கோங்க. 2 சைடு இப்படி கம்மி பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணும்போது நமக்கு தேவையான 6.25 கிடைச்சிரும். 4 6.25 வந்துருச்சா? ஓகே. ஸோ இப்படி தான் நமக்கு அந்த ஆம்பூல் சைடில் இருக்கக்கூடிய டாட்ஸு எனக்கு எல்லாமே மார்க் பண்ணணும். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நானுமே நிறைய மெத்தட்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு முறையும் வீடியோ போடும்போது ஒவ்வொரு முறையில் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு மெத்தடுமே ஒவ்வொருத்தருக்கும் புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6.25 இருக்கா? இந்த ரவுண்டு 6.25 இருக்குது. அது போக இங்கே டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றதை பார்க்கணும். கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே எவ்வளோ வைக்க போகிறோன்னா, இங்கேருந்து ஆல்ரெடி 1/4 இன்ச் விட்டுட்டோம். எதுக்காக? கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நான் இங்கேருந்து 1 இன்ச் மேலே கொடுக்குறேன். ஓகேவா? இங்கேருந்து 1 இன்ச் மேலே கொடுக்குறேன். இது எதுக்காகன்னா நம்ம அந்த கிராஸ் வரும்ல, அதுக்காக. சரியா? கொடுத்துட்டு இங்கேருந்து டாட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். 2.5 இன்ச் இருக்குது. அந்த 2.5 மார்க் பண்ணுறேன். கொக்கி பட்டிக்கு விட்டதுலேருந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த ரெடி லைன்லேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டாட்டோட அகலம் 1 இன்ச் இருந்துச்சு. அந்த 1 இன்ச்சு 2 தடவை மார்க் பண்ணாதானே நம்ம டாட் பிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மேலே இங்கேயே 1 இன்ச்சு தான், இங்கேயே 1 இன்ச்சு தான். இங்கே நமக்கு 1.25 இன்ச்சு கூட சம்டைம் கொடுக்கலாம். ஓகேவா? பாடியோட ஷேப் கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2.5 இருக்கா? ஸோ இந்த 2.5 அப்படியே தூக்கி இங்கே வைக்க போகிறோம். இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். என்ன பேலன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டு வர போகிறோம். இங்கே 6.25னா அதே 6.25 இங்கே வரணும். இங்கே 2.5 தூக்கி இந்த தேர்ட் லைனில் வச்சிங்கன்னா 6.25 இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இதை அழகாக க்ளோஸ் போட்டுடலாம். ஓகே. நீங்கள் இப்படியே கவு கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை இப்படி எனக்கு வி மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஓகே தான். எப்படி பிடிச்சாலுமே நம்ம இப்படி டாட் பிடிக்கும்போது இந்த இடம்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்படி வி மாதிரி போடுறதுனால எதுவும் பெனிஃபிட் இருக்க போகிறதில்ல, ப்ராப்ளமும் வர போகிறதில்ல. சரியா? ஸோ இப்போது இங்கே வந்து 6.25 வருதா? இதுக்கப்புறமா 1.5 இன்ச் வந்து நம்ம இங்கே ஈஸல், அதாவது ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக நம்ம வந்து விடணும். அது ஸ்லைட்டாக தான் விடணும். கிராஸாக விட்டிங்கன்னா சைட் லைன் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். சரியா? இது வரைக்கும் கிராஸு, அதுக்கப்புறமா சைட் போட்டுட்டோம். சரியா? ஸோ இங்கே இதோட முடிஞ்சிருக்கா? இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு லைன்.
அவ்வளோதான் போட்டுட்டோமா. இப்போ சென்டர்லேருந்து டாட்டோட உயரம் எவ்வளவு? 2.5 எடுத்தோம். அதாவது 2 இருந்துச்சு, நம்ம தையலுக்கும் சேர்த்து 2.5 எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு லைன்ஸ் போடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா எவ்வளோ இருக்கும் பாதி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து லைன் இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே வரணும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கிறதுனா ப்ளவுஸ்லேயே நம்மளால் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே வந்து 1.25 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 1.25 இருக்குது. அதே 1.25 நம்ம வச்சுக்கலாம். இங்கே 1.5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.25 நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸ் மார்க்கிங் எக்ஸாக்டாக நம்ம வந்து இதுதான் பண்ணணும். சரியா? இந்த முறை உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இங்கே ஒரு நாச், இங்கே ஒரு நாச், அப்புறம் இங்கே ஒரு நாச், அப்புறம் இங்கே ஒரு நாச், அப்புறம் இங்கே ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ அகலத்தில் பிடிக்க போகிறோம், 4 இன்ச்சா 1/2 இன்ச்சா அப்படின்றதுக்காக அந்த நாச்சை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு மார்க்கிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த ஷேப் பார்த்திங்கன்னா நமக்கு இதில், அதாவது ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே ஷேப் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். அந்த நெக்கு பாருங்கள் நல்லா ரவுண்டாக வந்திருக்கா. ஏன்னா ப்ளவுஸில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா வி மாதிரி வரும். அப்போ நமக்கு இதுலேயும் வி மாதிரி தான் வரும். அதனால் எதுவும் பிரச்சனை கேட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அளவு ப்ளவுஸில் அதுதானே இருந்துச்சு. ஸோ அதனால் அதையே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்து என்ன வேணுங்கிறது நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.